குட் மார்னிங் ஆல். டுடே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் மார்ச் 3யோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே ஐபிஎஸ் கிளர்க்கோட ரிசல்ட் ரிலீஸ் ஆச்சு எஸ்டர்டே. இவ்வளோ டேஸாக நம்ம ஒரு வாரியராக போராடி இருக்கோம். ரிசல்ட் பாசிட்டிவாக இல்லைனாலும் டிப்ரெஷன் ஆகி அதே பிளேஸில் ஸ்ட்ரக் ஆகாமல் இன்னும் ஒரு ஸ்டெப் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறத ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ லெட்ஸ் டேக் டீப் பிரீத் அண்ட் எகைன் வி என்ட்ரி டு வார். நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளை உருவாக்க முடியும். அதற்கு இன்றே நமது போராட்டத்தை தொடர்வோம். என்ன டேட்டோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா மார்ச் 3யோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ராஜஸ்தான் அண்ட் குஜராத்துக்கு விசிட் பண்ணியிருப்பாரு. ஸோ விசிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ் லான்ச் பண்றாங்கன்னு சொல்லி ஓவராலா ஒரு வியூ படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் வந்துட்டு டீப்பா வந்துட்டு ரீட் அவுட் போங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி நேஷன் வைடு ஹியூமன் பபிலோ வைரஸ் வேக்சினேஷன் ப்ரோக்ராமை ராஜஸ்தான்ல வச்சு லான்ச் பண்றாரு. ஸோ இது ஸ்பெசிஃபிக்கா டார்கெட்டிங் ஃபார் 14 இயர்ஸ் கேர்ள்ஸ் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணி இதை லான்ச் பண்றாரு. என்ன வைரஸ்? ஹியூமன் பபிலோ வேக்சினேஷன் ப்ரோக்ராம் எங்க லான்ச் பண்றாரு? ராஜஸ்தான்ல வச்சு லான்ச் பண்றாரு. ஸ்பெசிஃபிக்கா 14 வயசு பெண் பிள்ளைகளை டார்கெட் வச்சு லான்ச் பண்றாரு. ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் இனாகிரேஷன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மல்டிபிள் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மல்டிபிள் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்காக எவ்வளோ க்ரோர் வந்துட்டு அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 16,680 க்ரோர் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. எங்க ராஜஸ்தானுக்காக, அந்த ராஜஸ்தான்கிற ஸ்டேட்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாத்தையுமே கவர் ஆகிற மாதிரி அர்பன் டெவலப்மெண்ட்டு, ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை, ரோட்வேஸு, இரிகேஷன், எனர்ஜி, இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காரு இந்த ஓவரால் அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் என்ன லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி செமிகண்டக்டர் அசம்பிளி டெஸ்ட் அண்டு பேக்கிங் ஃபெசிலிட்டி வந்துட்டு கொண்டு வந்திருக்காரு. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் செமிகண்டக்டர்னாலே சனந்த் குஜராத்தில் தான் ஒரு பிளான்ட் வந்துட்டு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மைக்ரான் செமிகண்டக்டர் டெக்னாலஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட் அவங்களுக்கு கீழே தான் இந்த செமிகண்டக்டர் அசம்பிளி டெஸ்ட் அண்டு பேக்கிங் இனாகிரேஷன் நடந்திருக்கு. எந்த பிளேஸ்லன்னு பார்த்துக்கோங்க, சனந்த் குஜராத்தில். ஸோ இந்த சனந்த் குஜராத்தில் இந்த ஃபெசிலிட்டி கொண்டு வராங்க மைக்ரோ டெக்னாலஜி. அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இன்னொரு கண்ட்ரிலேருந்து தராங்க. அது எந்த கண்ட்ரி? யுஎஸ்ஏட கம்பெனியான த பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்துட்டு 22,516 கோடி நம்மளுக்கு தராங்க. என்ன ஃபெசிலிட்டி? சனந்த் குஜராத்தில் செமிகண்டக்டர் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த செமிகண்டக்டர் ஃபெசிலிட்டிக்காக இந்த அமௌண்ட் வந்துட்டு யுஎஸ்ஏ அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இவ்வளோதான் இந்த நியூஸில். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ராஜஸ்தான், குஜராத் விசிட் பண்ணியிருக்காரு. ஹியூமன் பபிலோ வைரஸ் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மல்டிபிள் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்காக 16,680 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது போக செமிகண்டக்டர் அசம்பிளி வந்துட்டு அதுக்கு அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க சனந்த் குஜராத்தில். யுஎஸ்ஏவும் அமௌண்ட் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜில் இருக்கிறவர் ஜிதேந்திர சிங், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கீழே வரவர். ஸோ அவர் அந்த மினிஸ்டர் என்ன பண்றாரு அப்படின்னா இனாகிரேஷன் பண்றாரு சென்ட்ரல் ஃபெசிலிட்டி ஃபார் ரீகாம்பினன்ட் செல் அண்ட் சென்சார் அப்படிங்கிறத இனாகிரேஷன் பண்றாரு. ஸோ ஸ்பெசிஃபிக்கா எந்த டிபார்ட்மெண்ட்க்கு அப்படின்னா பயோடெக்னாலஜிக்காக கொண்டு வராரு. பயோடெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் சென்டர் ராஜீவ்காந்தி சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜிக்கு கீழே திருவனந்தபுரம் கேரளால லான்ச் பண்ணியிருக்காரு. இது ஸ்பெசிஃபிக்கா எதை டினோட் பண்ணுது அப்படின்னா நேஷனல் சயின்ஸ் டேவை டினோட் பண்ணுது. ஸோ நேஷனல் சயின்ஸ் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா Feb 28 அன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ அது போக இதுல ஒரு புக்கும் லான்ச் பண்ணியிருக்காரு ஜிதேந்திர சிங். ஸோ என்ன புக்குன்னு டைட்டில் பார்த்துக்கோங்க, குவாண்டம் பிசிக்ஸ் 100 மேஜிக்கல் இயர் அப்படிங்கிற புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காரு. அதோட ஆத்தர் விபி நம்பூதிரி. ஸோ இதில் அவ்வளோதான். ஒரு செல் வந்துட்டு இனாகிரேஷன் பண்ணியிருக்காங்க கேரளா திருவனந்தபுரம். அது போக ஒரு புக்கும் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்துருங்க. நேஷனல் ஆரோக்கியா ஃபேர் 2026 வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ எங்கே வச்சு கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா சீஹான் மகாராஷ்டிராவில் வச்சு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ், பாலிசி மேக்கர்ஸ், ட்ரெடிஷ்னல் மெடிசன் ப்ராக்டிஷனர்ஸ் அண்ட் வெல்னஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நேஷனல் ஆரோக்கியா ஃபேர்
2026ங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன மேஜர் மெடிசன்ஸ்லாம் வந்துட்டு கவர் ஆகுது அப்படின்னா, மேஜர் சிஸ்டம்ஸ் மெடிசன், ஆலோபதி, ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, ஹோமியோபதி. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே கவர், ஹெல்த் ரிலேட்டடாக என்னென்ன வருதோ அது எல்லாத்தையுமே இந்த நேஷனல் ஆரோக்கியா ஃபேர் 2026ல் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இதில் ஆர்கனைசேஷன் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கொலாபரேஷன் பண்ணுறாங்க. யார் கூடனா ஆல் இந்தியா ஆயுர்வேதா காங்கிரஸ் கூட. அவங்க கூட கொலாபரேட் பண்ணி தான் இதை ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்க. இதே செரமனியில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யார்? திரௌபதி முர்மு. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நேஷனல் ஆரோக்கிய ஃபேர் 2026 அவங்க தான் இனாகரேஷனே ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. அது போக இதில் இன்னொன்று என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு என்ன பண்ணி வைக்கிறாங்கன்னா, ஃபெசிலிட்டேட் பண்ணி வைக்கிறாங்க 6 சீனியர் வைத்தியாஸ் அவங்கள வந்துட்டு ஒரு ரெகனைசேஷன் இந்த ஆயுர்வேதா ஃபீல்டில் ஹெல்த்துக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட கான்ட்ரிபியூஷனை வந்துட்டு கொடுத்துருப்பாங்கள்ல. ஸோ அவங்கள ஒரு 6 மெம்பர்ஸை வந்துட்டு ரெகனைசேஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களாம் பெஸ்ட்டாக இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 6 சீனியர் வைத்தியர்ஸை வந்துட்டு ரெகனைசேஷன் கொடுத்துருக்காங்க நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் ஓவராலாக நியூஸ் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 3 ஃப்ளாக்ஷிப் ஃபெஸ்டிவல்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ணுறாங்க. இந்த 3 ஃப்ளாக்ஷிப் ஃபெஸ்டிவல்ஸு என்னென்ன அப்படின்னா, ட்ரைப்ஸ் ஆர்ட் ஃபெஸ்ட் 2026, லிவிங் ரூட் ஃபெஸ்டிவல் 2026, பாரத் ட்ரைப்ஸ் ஃபெஸ்டிவல் 2026. இந்த 3மே ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு, அதாவது ஒரு கிளிக் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த 3மே வந்துட்டு நியூ டெல்லியில் தான் வச்சு லான்ச் பண்ணியிருப்பாங்க. 3 ட்ரைபல் ஃபெஸ்டிவல் எதுக்காக அப்படின்னா, ட்ரைபல்ஸை வந்துட்டு இன்னும் வந்துட்டு அவங்களோட கல்ச்சுரல்ஸு ப்ளஸ் மார்க்கெட்டு அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 3 கேட்டகரிஸு 3 ஃப்ளாக்ஷிப் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே வச்சு நியூ டெல்லியில் வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸு, இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ். இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ் நம்மளோட இந்தியாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ் வந்துட்டு நம்மளோட இந்தியாவில் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க, குர்காம் ஹரியானால. ஸோ எதுக்காக அப்படின்னா, சோலார் அலைன்ஸ்னாலே நம்மளுக்கு தெரியும், ஸ்பெசிஃபிக்காக சோலார் எனர்ஜியை வந்துட்டு பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ நம்ம இந்தியா வந்துட்டு ஒரு சைடில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேம்படுறதுக்கு இந்த சோலார் அலைன்ஸும் அவங்களோட பங்கு நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸும் ஐஐடி டெல்லியும் சைன் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஆக்ஷன் சொல்லிட்டு நியூ டெல்லியில் வச்சு சைன் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்னேன், சோலார்ஸ் வந்துட்டு இன்னும் வந்துட்டு மேம்படுறதுக்காக தான் இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ் வந்தாங்கன்னு. ஸோ அதே தான் இங்கேயும், டு ஸ்ட்ரென்தன் கோஆப்ரேஷன் அட்வான்சிங் ரினியூவல் எனர்ஜி. ஸோ இன்னும் வந்துட்டு ரினியூவல் எனர்ஜி, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் சோலார் ஸ்கில்ஸு எல்லா நம்ம கண்ட்ரியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் வந்துட்டு இன்னும் நம்ம போய் அந்த அவேர்னஸை ரீச் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸும் ஐஐடி டெல்லியும் சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். HCL டெக்னாலஜியும் ப்ளஸ் ஐஐடி கான்பூரும் சைன் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, டீப்டெக் இனோவேஷன் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டருக்கு கீழே டீப்டெக் ரொம்ப வந்துட்டு இன்டெலிஜென்ட் சிஸ்டம்ல ரிசர்ச்ல வந்துட்டு கான்ட்ரிபியூஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் HCL டெக்னாலஜியும் ஐஐடி கான்பூரும் சைன் பண்ணிக்கிறாங்க. இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் டீப்டெக்கை தான் இனோவேட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மீட்டிங் வந்துட்டு எதில் MOE சைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் 4.0 கோ கிரியேட்டிங் இந்தியாஸ் இனோவேஷன் பவர் சமிட் ஹைதராபாத் தெலுங்கானால வச்சு இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் தான் HCL டெக்னாலஜி ப்ளஸ் ஐஐடி கான்பூரும் சைன் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், நாகாலாந்து சைன் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கூட ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்தாவே எதுக்காக தான் இருக்கும், கிளைமேட்டுக்காக தான் இருக்கும். ஸோ வெதர் ஃபோர்காஸ்டிங்கை இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நாகாலாண்டும் இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் சைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ எவ்வளோ இயர்ஸ்க்குன்னு பார்த்துக்கோங்க, 20 இயர்ஸ்க்கு வந்துட்டு சைன் பண்ணிக்கிறாங்க. இதில் இன்னொரு சைனும் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, 1X பேண்ட் போலரைமெட்ரிக் டோப்ளர் வெதர் ரேடார் அப்படிங்கிறத வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு கீழே
இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மிஷன் மௌசம் ஸ்கீம் கீழே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த மிஷன் மௌசம் ஸ்கீம் கீழே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மிஷன் மௌசம் ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மிஷன் மௌசம் ஸ்கீம் வந்துட்டு 2024 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் லான்ச் பண்ணாங்க. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. யாருக்கு கீழே அப்படின்னா இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்க்கு கீழே லான்ச் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே ஃபோக்கஸ் எதுக்காக அப்படின்னா வெதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் மாடர்னைசேஷன் பண்ணும். எங்கெங்கெல்லாம் வந்துட்டு வெதர் வந்துட்டு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக வந்துட்டு அட்டாக் ஆக போதனா அதை வந்துட்டு நம்ம பிக்காஸ்னா வந்துட்டு அந்தந்த பிளேஸில் வந்துட்டு சேவ் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த இன்டர்நேஷ்னல் இந்தியா மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட வேலையா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்தியா மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட நாகாலாந்து சைன் பண்ணியிருக்காங்க வெதர் ஃபோர்காஸ்டிங்காக மிஷன் மௌசம் ஸ்கீம் கீழே. மிஷன் மௌசம் ஸ்கீம் எந்த இயர் லான்ச் பண்ணாங்க? 2024 லான்ச் பண்ணாங்க. அவ்வளோதான் இந்த நியூஸ். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். இந்த நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்துட்டு 2022 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்த்துக்கோங்க. 2022 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு எந்த இயரில் ஃபுல்லாகவே ஃபைனலைஸ் ஆச்சு அப்படின்னா 2026 தான் ஃபைனலைஸ் ஆச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு 5 இயர்ஸ் வந்துட்டு இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு பார்த்துக்கோங்க என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் சொல்லிட்டு இந்தியாவும் யூரோப்பியன் யூனியன் சைன் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு சிலதெல்லாம் எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அண்ட் ரெகனைசேஷன் லைசனிங் மெஷர்மெண்ட்ஸ் அண்டர் ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் இன் சர்வீசஸ் அண்ட் சென்சிட்டிவ் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ். ஸோ சென்சிட்டிவ் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்னா அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வரும்னு பார்த்துக்கோங்க. சோயா, பீஃப், சுகர், ரைஸ், டைரி இதெல்லாம் எப்படி கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா ஒரு 5 இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு நம்மளுக்கு 4 கொடுத்துட்டு 1 வந்துட்டு ஆட் ஒன் அவுட்டா இதில் எது வந்துட்டு இந்த மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் கீழே இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் சைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்காக இதெல்லாம் வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு மக் பண்ணல அப்படின்னாலும் ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்பிஐ இம்போஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வந்துட்டு இம்போஸ் பண்ணியிருக்காங்க? இம்போஸ்னாலே என்ன பெனால்ட்டி தான் டினோட் பண்ணுது. ஸோ மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெடுக்கு பெனால்ட்டி வந்துட்டு போட்டிருக்காங்க. எவ்வளோ வேல்யூன்னு பார்த்துக்கோங்க. 11.50 லேக் வந்துட்டு பெனால்ட்டி போட்டிருக்காங்க. இது எதுக்காக இந்த பெனால்ட்டி அப்படின்னா நான் கம்ப்ளைண்ட்ஸை வந்துட்டு டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு நான் கம்ப்ளைண்ட்ஸ் கிரிட்டீரியாவுக்கு கீழே மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெடுக்கு வந்துட்டு பெனால்ட்டி போட்டிருப்பாங்க. அண்டர் எந்த ஆக்டுக்கு கீழேன்னு பார்த்துக்கோங்க. ஆர்பிஐ ஆக்ட் 1934. செக்ஷன்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது தான் அவ்வளோக்கா வந்துட்டு தேவை இருக்காது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒன்ஸ் வந்துட்டு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இன்னொரு நியூஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த மகேந்திரா அண்ட் மகேந்திரா குரூப் பார்த்ததுமே ஆல்ரெடி வந்துட்டு மகேந்திரா குரூப் எம்பரர் அப்படிங்கிற ஒரு ஏர்கிராஃப்ட் வந்துட்டு செஞ்சு தரக்கூடிய ஒரு கம்பெனி கூட சைன் பண்ணாங்க. சைன் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா C390 மில்லினம் ஏர்கிராஃப்ட்னு சொல்லிட்டு மகேந்திரா குரூப்பும் எம்பரரும் சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ப்ரீவியஸாக நம்ம பார்த்த நியூஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு மகேந்திரா அந்த மகேந்திரா அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம எங்கே மகேந்திரான்னு சொல்லி படித்தோம் அந்த மாதிரி வந்துட்டு பார்க்கும்போது ஒன்னோட ஒன்று வந்துட்டு லிங்க் பண்ணி வந்துட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க. ஒரு நியூஸை இன்னொரு நியூஸோட கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அதை ரிவிஷனாக வந்துட்டு திங்க் பண்ண முடியும். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு அது வந்துட்டு அப்படியே கனெக்ட் ஆகி இன்னும் வந்துட்டு நம்மளோட நாலேஜ் வந்துட்டு எலாபரேட்டாக பில்ட் ஆகிட்டே போகும். ஓகே, டுடே நியூஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்கமிங் வர எல்லா நியூஸும் அப்டேட்டடாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட டச்லேயே இருங்க. ஸ்டே டியூன்டு வித் சைன் ஐஏஎஸ் அகாடமி. தேங்க்யூ ஆல்.